ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்திருந்திருப்போம். கோயம்புத்தூர் வடக்கு மாவட்டத்தோட நாம் தமிழர் கட்சி மொத்தமாவே கூண்டோட கலைஞ்சிட்டாங்க, எல்லாருமே வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லி செய்தி கேள்விப்பட்டிருப்போம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே திமுக போய் ஜாயின் பண்ணிருக்காங்க கும்பலா. பெரியதனம் ராமச்சந்திரன் உட்பட அனைத்து நிர்வாகிகளும் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளனர். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய நடவடிக்கைகள்லாம் சுத்தமா சரியில்லை அண்ட் அவருடைய கொள்கையில நிறைய முரண்கள் இருக்கு அப்படின்ற மாதிரிப்பட்ட விஷயங்களுக்காக கட்சியை விட்டு வெளியேறியிருக்காங்க. ஐயோ, இந்த நாத்தாக்கா தம்பிஸ்லாம் இதுக்கு கொடுக்கற விளக்கம் இருக்கே. இந்த ராமச்சந்திரன் அப்படின்ற நபர் வந்துட்டு அவர் ஒரு திருடர், அவர் நிறைய இடத்துல கொள்ளையடிச்சிட்டு கரெக்டான திமுக போய் இருந்தா தானே சேஃபா இருக்க முடியும், அதனால திமுக போய் அவர் சேஃபா போய் உட்கார்ந்துகிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டே இருக்கானுங்க. இங்க பாருங்க, பொதுவாக அண்ணன் சீமான் தேவை வரும்போது மாவட்டத்தில் புது மறுகட்டமைப்பை செய்வார். சிலர் கட்சியில இருந்து வெளியேறுவர், பின்னர் அந்த மாவட்டத்தில் கட்சி வேகமாக வளரும். இதுவரைக்கும் அவங்க கட்சியில இருந்து நிறைய பேர் இது மாதிரி விலகி இருக்காங்கல்ல, அந்த மாதிரி விலகினா போலாம். இவங்க கட்சி எவ்வளவு தூரம் வளர்ந்துச்சு, எத்தனை கவுன்சிலர், எத்தனை எம்எல்ஏ, எத்தனை எம்பி எல்லாம் இவங்க கட்சியில இருந்து வந்திருக்காங்க. இந்த புகைப்படம் இருக்குல்ல, இந்த புகைப்படத்தை நான் நேரம் இதுல இருக்கிற வரிகளை வாசிக்கிறப்போ தப்பா வாசிட்டேங்க. எப்படி தெரியுமா வாசிச்சேன்? சட்டமன்ற தேர்தல் யுத்தத்திற்கு படையை கட்டி இலங்கை நோக்கி பாய்வோம் அப்படின்னு வாசிச்சுட்டேன். போற போக்க பார்த்தா இன்னொரு 2-3 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர்ன்ற கட்சியே இருக்காது போல. புதைக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா நாம் தமிழர் கட்சின்ற கட்சியுடைய முகம் எப்படி இருக்குன்றத பார்க்க விரும்புறவங்க எல்லாம் பாத்துக்கோங்க, இனிமே பார்க்க முடியாது. ஆனா என்ன மாடு ஏன் வளர்க்கல? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இறைங்குது தமிழன் வேதம் திருக்குறள். கல்விதான் ஒருவனுக்கு உயர்ந்த செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வம் வள்ளுவ பெருமகனார். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். இவருடைய இந்த ஓலா கேப்ஸ நம்புறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு பாருங்களேன். அதாவதுங்க, இந்த திருக்குறள் இருக்கு இல்லையா, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை, அந்த திருக்குறளோட விளக்கத்தை அண்ணன் சொல்றாரு. மாடும் நமக்கு ஒரு செல்வம்னு அந்த குறள்ல சொல்லியிருக்கான். இன்னையாயோ, ஒருத்தனுடைய அழியாத செல்வம் அப்படின்னா அவனுடைய கல்விதான். அது மட்டும் இல்லாம அந்த கல்வி தான் அவன்கிட்ட இருக்கிற எல்லா செல்வத்தையும் விட உயர்ந்தது அப்படின்றதுதான் இந்த திருக்குறளுடைய பொருள். ஆனா சீமான் அண்ணன் அதுக்கு கொடுக்கிற விளக்கம் இருக்கே. தமிழனுக்கும் திராவிடனுக்குமான போர், குறிப்பாக தமிழனுக்கும் தெலுங்கனுக்குமான போர். மான தமிழர் நிலத்தை விஜயகாந்த் கிட்ட நாட்டை கொடுத்துட்டு கை வெட்டி நிக்கிறதுக்கான நாங்க இருக்கிறோம். அவ்வளவு கேடு கட்ட கேளப்பை மக்களாடா நாங்க. தமிழர் விசஸ் தெலுங்கர் அப்படின்ற ஒரு விஷயத்தையே ஆரம்பிச்சு வச்சது நம் சீமானண்ணன் அவர்கள் தான். அப்படி திராவிடம்ன்ற கான்செப்ட்லயே இவருக்கு பிரச்சனை அப்படின்னா கேரளா, கர்நாடகா எல்லாரையும் எதிர்க்க வேண்டியதானே. அது ஏன்னா தெலுங்கர்களை மட்டும் எதிர்க்கிறது? கேரளாவை எதிர்த்தா சீமானண்ணனும் மாட்டி பிடிப்பாரு. சைமன் செபாஸ்டியன் அண்ணா இப்படிதான் செய்வேன். நான் வந்தா என்ன செய்வேன்? தலைநகரை 5 தலைநகரங்களை பிரித்து மாத்திருவேன். தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தையே மாற்றுவோம். அதான் முதல் பக்கம். 5 தலைநகரம் மாத்திருவேன். சென்னை துறைமுகம், கணினி, திரைக்கலை 3க்குமான தலைநகர். கோவைக்கும் திருப்பூருக்கும் இடையிலே ஒரு தலைநகர் போடுறேன் தொழில்துறைக்கு. மதுரை கலை பண்பாட்டுக்கான தலைநகர். கன்னியாகுமரி தமிழர் மெய்யியலுக்கான தலைநகர். பிரிச்சுறேன், 5 தலைநகரை பிச்சு போட்டுறேன். ஏன்? ஒரு கருப்பட்டி இருக்குது, ஒரு வெள்ளம் இருக்குது, ஒரே இடத்தில் வைத்தால் மொத்த எறும்பும் ஈயும் ஒன்னா குவியும். அங்க நெரிசல் இருக்கு, 5ஆ உடைச்சு வச்சிடறேன். இங்க சென்னையில் என்ன கிடைக்கிறது என்று மக்கள் நினைக்கிறார்களோ அது மதுரையிலையும் கிடைக்கும், அது கோயம்புத்தூர்லயும் கிடைக்கும், அது திருச்சியில கிடைக்கும். திருச்சியில என்ன? நிர்வாகத்திற்கான தலைநகர், சட்டமன்றம் எல்லாம் அங்கதான் இருக்கும். அரசலுவெல்லாம் அங்க கொண்டு போயிருவேன். அது எங்க 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 சோழப்பாட்டன் உரை வைத்து என்னைக்கு தலைநகராவை தாண்டானோ அங்கே கொண்டு வச்சிருப்பேன். இதெல்லாம் சாத்தியமா? அதெல்லாம் கேட்கப்படாது. தேவையா? இவரு குணமாகவே மாட்டாரா? இவரு குணப்படுத்தவே முடியாதா? இவர் ஏன் இப்படி இருக்காரு? இந்த ஆள் பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருக்காரா? இவர் சொல்றத கண்ணு மூடிட்டு நம்புறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அவனுங்க எல்லாம் உண்மையாவே நார்மலானவனுங்க தானா, இல்ல அவனுங்களும் மனநோயாளி தானா? He needs medical attention. முட்டாள் என்பது இழி சொல் அல்ல. வேர் வேகமாக ஓடி வருகிற போது அதை தடுத்து நிறுத்துவதற்கு முட்டு கொடுக்கிறாள் முட்டாள். முட்டாள்ன்ற வார்த்தைக்கு இவ்வளவு விசித்திரமான விளக்கம் சொல்றாரே, சங்கின்ற வார்த்தைக்கு சொல்ல மாட்டாரா என்ன? இப்படி எல்லாம் சொல்றப்ப இந்த ஆளுக்கு கூச்சமாவே இருக்காதா, வெக்கமாவே இருக்காதா? என்னடா பேசிட்டு இருக்க? நம்ம முட்டாள்ன்ற வார்த்தைக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஓடி வந்து முட்டு கொடுப்போம், அதனாலதான் முட்டு. மனுஷனாயாளிகளா? கட்சி தலைவன் சொல்ல முடியுமா இந்த ஆளை?
ஸ்டாண்ட் அப் காமெடின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸ்டாண்ட் அப் காமெடினுக்கு கூட அறிவு இருக்குமே. ஐயோ, கொஞ்சமாவது பார்த்து பண்ணியாயோ. அப்ப சீமானண்ணனுக்கு சங்கிகளுக்கு முட்டு கொடுக்கும் முட்டாள் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு பெயர் வைக்கணும்னா என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப இந்த கோவை வடக்கு மாவட்டத்துல இருந்து நிர்வாகிகள் உறுப்பினர்கள்லாம் பிச்சுக்கிட்டு வெளியே வந்து திமுகவில் போய் சேர்ந்திருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் திராவிடத்தையும் திமுகவையும் கேவலமாக பேசி பேசி பழகிய ஆட்கள் தானே. அவங்களுக்குலாம் தனியா இருந்து நீ பாடம் எடுக்கணும். திராவிடம்னா என்ன, உங்க அண்ணன் சொல்லி கொடுத்த போலி தமிழ் தேசியம்னா என்ன, உண்மையான தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு உட்கார்ந்து இருந்து அவங்களுக்கு எல்லாம் பாடம் எடுக்கணும். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப டிஎம்கேல வந்து சேர்ந்திருக்க எல்லாருமே ஸ்லீப்பர் செல்ஸா இல்ல உண்மையாவே டிஎம்கேல வந்து சேர்ந்திருக்காங்களா? இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் இன்னொரு உருட்டுனானுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராமச்சந்திரன்ற நபர் வந்துட்டு நான் கட்சி விட்டு வெளியேறேன் அப்படின்னு பேட்டிலாம் கொடுத்தாரு இல்லையா, அது முடிச்சதுக்கு அப்புறமே அடுத்த நாளே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீமானண்ணனை பார்த்து தான் பண்ணது தப்புதான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் கட்சியில இணைந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க. இப்ப சீமானண்ணே அனுப்புன ஸ்லீப்பர் செல்ஸ் தான் அப்படின்னா அவங்க கட்சியை விட்டு விலகுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்சியில சேர்ந்துப்பாங்களா? அப்ப மறுபடியும் கட்சியில சேர்ந்தாங்கன்னா அவங்க எல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸா இல்ல என்ன செல்ஸ்? சரி, இப்ப மறுபடியும் கட்சியில சேர்ந்தவங்க ஏன் மறுபடியும் விலைக்கு திமுக போய் சேர்ந்தாங்க? ஆனா எவ்வளோ அடி வாங்கினாலும் அடி வாங்காத மாதிரியே நடிக்கிறீங்களடா. கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணே ஒட்டாதரா. அவங்களுக்குலாம் நல்லா வருவீங்கடா, போங்கடா. இப்ப திமுகல இவங்களெல்லாம் வரவேற்று இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டதே பாத்தீங்கன்னா ஏற்கனவே தம்பியாக இருந்த அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் தான். அவர் இப்ப திமுகல இணைஞ்சு அவர் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சியில இருந்திருந்தா அவர் நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்றது அவருக்கே தெரிஞ்சிருக்கும். நல்ல வேளை அவர்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்து நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ நானே விவசாயம் பார்ப்பேன், நானே ஆடு மாடு வளர்ப்பேன், நானே பட்டுப்பூச்சி வளர்ப்பேன், நானே மீன் வளர்ப்பேன், நானே நாட்டுக்கோழி வளர்ப்பேன், நானே நெசவு செய்வேன், நானே தச்சு வேலை செய்வேன், நானே பானை செய்வேன், நானே பாய் பின்னுவேன், நானே கருப்பட்டி காய்ச்சுவேன், நானே பணம் கரும்புல இருந்து வெள்ளம் காய்ச்சுவேன், நாட்டு சக்கரை காய்ச்சுவேன், நானே எல்லா வேலையும். இன்னும் ஒரு 2-3 தேர்தலில் சீமானண்ணன் நிலவரம் இப்படிதான் இருக்கும். சரி மக்களே, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர். தளபதி, நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி நானே ஒரு பிச்சைக்கார பையன். என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. எவன் என்ன பேசலாம் பேசிட்டு போன ஊத்துட்டு போவேன். இந்த பைத்தியத்தை பாருங்க. வளர்ந்த விதம் அப்படி, இந்த கட்சியே அப்படித்தான் பேசும். அது நாகரிகம் மற்றும் பண்பாடு பேசிதான் ஒருமையில பேசுவது, கேவலமாக பேசுவது, கெட்ட வார்த்தையில பேசுவது. இந்த கட்சியில நீங்க என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? சட்டப்பேரவையே ஒழுங்கா இயங்குதான். அவனை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாத மண்ணுக்கு அன்பிட்டா இருப்பான். அவன் தீராத பைத்தியம் இல்ல, திருத்தவே முடியாத பைத்தியமாக்கி வச்சிருப்பான்.